இன்னைக்கு லஞ்சுக்கு புளி ஊத்தாம கருவாடு குழம்பு தான் வச்சிருந்தேன். கருவாடு நல்லா வாஷ் பண்ணிட்டு கடாயில ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே ஆயில கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாயை கீரி சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து சேர்த்து தான் வதக்கியிருக்கேன். இப்போ மிக்சி ஜார்ல 2 ஸ்பூன் தேங்காய், சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி, சீரகம் சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு கொதிக்கும் போது கருவாடை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கருவாடுலயே உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ரேட் கூடன்றனால நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை அப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லத்தை கரைய விட்டுட்டு வடிகட்டி மாவுல ஆட் பண்ணிட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு கூடவே உப்பு 1 ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு சூடான ஆயில போட்டு அப்பம் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சுட்ட அப்பத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு அம்மாட்ட கொடுக்கறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டேன்.